இப்ப இந்திய அரசாங்கத்துக்கு ரெண்டு விஷயம் தான், பிஜேபி வேற, இந்திய அரசாங்கம் வேற. பிஜேபி எக்கேடு கெட்டு போனாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. பிஜேபி கவர்மெண்ட்ல அப்படி பண்ணா, பிஜேபி கட்சியில இப்படி பண்ணா, அப்படி பண்ணா, 1000 குற்றச்சாட்டு. பிஜேபி எம்பி இப்படி இருக்காங்க, அவர் எம்பி சீட்டு கங்கனா ரனாவத் இதுக்காக தான் கொடுத்தாரு, 1000 பேரை சொல்றாரு. அதெல்லாம் பிஜேபிக்கும் பிஜேபி எம்பிக்குள்ள விஷயம். ஆனால் இந்திய பிரதமர் மோடி ட்ரம்ப் சொல்றதுக்கெல்லாம் கேட்டு ஆடுறாரு, இந்திய பிரதமர் மோடி இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது இந்திய அரசாங்கத்தோட பேர் கெட்டு போகுது. அப்போ அதுல உண்மைத்தன்மை இருப்பின் நீங்க விசாரிச்சு அது உண்மைத்தன்மை கேட்ட நடவடிக்கை எடுக்கணும். இல்ல கண்டிப்பா நீங்க சுப்பிரமணிய சுவாமியை கோர்ட்ல இழுக்கணும். அப்படி நீங்க இழுக்கல அப்படின்னா அது உண்மைதான் அப்படிங்கறது சுவாமி சொல்றது நிரூபணமாகிறது. அப்ப இன்னும் 2-3 வாரம் டைம் கேட்டிருக்காரு. இப்ப ஒரு செட் ஆஃப் F-16 ஃபைல்ஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ரிலீஸ் ஆகிற டைம் நீங்க நல்லா பாருங்க, கன்வீனியன்டா எப்ப இந்தோ யூஎஸ் ட்ரேட் டீல் இன்ட்ரீம் அக்ரிமெண்ட் சமயத்துல ரிலீஸ் ஆகுது. இதுல என்னெல்லாம் நடக்க போகுதோ, இந்த ட்ரேட் டீல்ல என்னெல்லாம் இருக்கோ நமக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. அப்போ சுப்பிரமணிய சுவாமி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் விசாரிக்கப்பட வேண்டுமானா நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும்.